அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் தம்பி, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அண்ணா நல்லா இருக்காங்கண்ணா. தேர்தல் பணி மீண்டும் வேலை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டோம் அண்ணா. 2026 கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா. 2026 சட்டமன்ற தேர்தலோட தேதி நேற்று அறிவிச்சுட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட அடுத்தமும் எப்படி இருக்கும், எப்படி களம் சூடு பிடிக்குமா அந்த தேர்தல்? நேற்றைய தினம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு நாள். ஏன்னா தேர்தல் தேதி எப்ப அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 16ஆம் தேதி வாக்குல மேபி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கன்வர்சேஷன்ல கூட பேசியிருந்தோம். சோ அதை பேஸ் பண்ணி நேற்றைய தினமே வந்துடுச்சு. ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இது ரொம்ப குறுகிய நாட்கள் தான். இந்த தேர்தல் களம் அப்படின்றது ரொம்ப குறுகிய நாட்கள். ஏன்னா 30ஆம் தேதி கெசட்ல வெளியிட சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 6ஆம் தேதி அந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஒர்க் எல்லாமே பினிஷ் பண்ணிட்டு 8ஆம் தேதி பினிஷ் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா 9ஆம் தேதியில இருந்து அவங்களுடைய வேட்பாளர் முகம் காட்டி பிரச்சாரம் பண்ண தொடங்குவார். 9ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் தான். என்ன தேர்தல் 23ன்றதுனால 21ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னாக்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்ப இடைப்பட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு 10 to 12 days மட்டும்தான் இந்த பிரச்சாரம் இருக்குது. இந்த தருணத்துலதான் இப்ப நீங்க கேட்ட கேள்வி இதுக்குள்ள அடங்கும். பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு யூகத்தின் அடிப்படையில இவங்க எல்லாம் வேட்பாளராக இருப்பார்கள் அப்படின்ற ஒரு கணிப்பு எப்போதுமே எல்லா கட்சிக்கிட்டுமே இருக்கும். எந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சிக்கிட்டுமே இருக்கும். என்ன அப்படின்னா, இங்க தொகுதி பங்கீடு இன்னும் முழுமை அடையாம இருக்குது. எந்தெந்த தொகுதி முன்னாடி இருந்த தேர்தல் களம் வேற. 2021ல 10 நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னாக்க நாமளே வேட்பாளர் பட்டியல் ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருந்தோம். உத்தேச தொகுதிகள் வெளியிட்டு இருந்தோம். அன்னைக்கு இருந்த இது வேற. அன்னைக்கு மும்முனை போட்டி இருந்தது. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னாக்கா அதிமுக திமுக போட்டி தான் இருந்தது. அடுத்து நாம் தமிழர் கட்சி ஒரு போட்டியாக இருப்பதாக அவர்கள் சொன்னார்கள். அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஐயா சின்ன எல்லாம் ஒண்ணு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னாக்க இங்க இரு பிரிவா இருக்குது. அடுத்தது விஜய் அவர்களுடைய இயக்கம் இங்க என்ட்ரா இருக்குது. சோ அவர் என்டிஏ கூட்டணியில வருவாங்கன்னு சொல்லிட்டு ஊடகங்களை பார்த்திருந்தாலும் கூட அவங்களுடைய தரப்புல இருந்து எந்த முழுமையான தகவல் வரல. இப்ப நம்மளுடைய கணிப்பின் அடிப்படையில் அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதுதான் பார்க்க முடிகிறது. அவங்களுடைய தரப்பு வந்த தகவலின் அடிப்படையில எல்லாத்தையுமே. சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த போட்டிகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய சூழல், கூட்டணி உறுதி செய்யாத சூழல் தான் இன்னும் எல்லா கட்சியுமே அவங்களுடைய வேட்பாளர்கள் யாரு, தொகுதி எந்தெந்த தொகுதின்னு அறிவிக்கல. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தரப்புல என்ன பண்ண போறாங்கன்னாக்க, விரைவில் அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. தம்பி பாமகவுடைய தரப்புல பாஜகவுடைய தலைமையிலயும் அதிமுகவுடைய தலைமையிலயும் எங்களுக்கு இந்த தொகுதிகள்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 25 தொகுதிகளுடைய பெயர் பட்டியல் கொடுத்திருப்பதாகவும், அந்த 25 தொகுதியில ஷார்ட் சைஸ் பண்ணி ஒரு 18 தொகுதி கொடுக்கறதாகவுமே அதிமுக தரப்புல சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த முறை எப்படி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொகுதியை சூஸ் பண்றாங்க அப்படின்னா, பேருக்கு வாங்குறோன்றது மேட்டர் கிடையாது. பேருக்கு 20 தொகுதி வாங்குறோம் 18 தொகுதியை வாங்குறோன்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. எந்த தொகுதியில நின்னா நாம வெற்றி பெறுவோம், எந்த தொகுதியில நமக்கு செல்வாக்கு இருக்குது, எந்த தொகுதியில எந்தெந்த சமூகத்தவர்கள் இருக்கிறாங்க, எந்த தொகுதியில என்னென்ன மாதிரியான நிறை குறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அலசி ஆராய்ந்து தான் அந்த ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி ஒரு காப்பி கையில வச்சிருக்கிறாங்க. சோ அதே போலதான் வேட்பாளர் தேர்ந்தெடுக்க போறதுலயுமே கூட வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுல எப்படின்னா, அவங்களுடைய முகம் ஐடென்டிட்டி வேல்யூ எப்படி இருக்குது, அவங்க மக்கள் மத்தியில பிரபலமானவர்களா, அடுத்தது மக்கள் மத்தியில அவங்களுடைய முகத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழிவகைகள் என்னென்ன, அந்தந்த கேண்டிடேட்ஸை யாரை போட்டா யாருக்கு அங்க உட்கட்சி பிரச்சனை வராம இருக்கும், யார் வேலை செய்யாம போவாங்க போக மாட்டாங்க என்பது போன்ற அத்துணையுமே அலசி ஆராய்ந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு பட்டியலுமே வச்சிருக்கிறார். சோ இதன் அடிப்படையில இன்னும் ஒரு வாரத்துல வேட்பாளர் யாரு, எந்த தொகுதி அப்படின்ற தகவல் நமக்கு நிச்சயமா கிடைச்சிடும். இந்த தாமதம் எதுக்கு அப்படின்னாக்க, ஒரு தொகுதியில கூட தோல்வி அடையக்கூடாது என்பதற்கான தாமதம் தான். நாம எடுத்தவங்க ஒரு விஷயத்த செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தாமதங்கள் ஏற்படுது. ஆனா இந்த தாமதங்கள் நமக்கு நிச்சயமா சாதகமா இருக்கும் தம்பி. ஓகேங்கண்ணா. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம் ரொம்ப ஷார்ட் டைமா இருக்குது இல்லைங்கண்ணா. இதனால எல்லா கட்சிகளுக்கும் ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, நாம் தமிழர் இவங்க எல்லாருக்கும் இது பிரஷர் ஏற்படுத்துமா? இது எப்படி கையாளுவாங்க இவங்க எல்லாம்? ஏன்னா வேட்பாளர் நாம் தமிழர் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டாங்க. அவங்க 234 தொகுதி முடிச்சுட்டாங்க. மத்த கட்சியில அவங்களுக்கான அந்த பிரஷர் இருக்குமா, அவங்களோட அந்த இது இருக்குதுமா? இப்ப நாம் தமிழர் கட்சியை நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க, அவங்க எப்போதுமே தனிச்சு நிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. யார் கூட்டணிக்கு வந்தாலும் வரனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு
அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து தேர்தல்ல வெற்றி பெறும்ன்றது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. அவங்க நின்னாலே அது வெற்றின்னு கருதுறாங்க. சோ அதனால அவங்களால சீக்கிரம் கொடுக்க முடியுது. ஆனா மத்த கட்சி அப்படி கிடையாது. இப்ப பாமகவா இருக்கட்டும், ஏனைய இதர பிற கட்சிகள் எல்லாமே வெற்றி பெறணும், புரியுதுங்களா? அதற்கான ஷார்ட்லைஸ் பண்ணணுன்றதுதான் அங்க விஷயமா இருக்குது. அதனால இந்த குறைந்த அளவு நேரம் இருப்பினும் கூட ஷார்ட் டைம் பீரியடா இருந்தாலும் வேட்பாளர் தேர்வும் தொகுதி தேர்வும் சரியா இருந்ததுன்னா 5 நாள் போதும் பிரச்சாரத்துக்கு. ஓகேங்கண்ணா, கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இந்த 2026 தேர்தல் வந்து ஒரு காலகட்டம் கண்டிப்பாக. தாராளமா தம்பி, தாராளமா இந்த தேர்தல் இதுவரை பார்த்திராத ஒரு தேர்தல். நிச்சயமா இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாவே இருக்கும். ரெடியா இருங்க, பயணிக்க. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ஆனா ஒண்ணு லாஸ்டா ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே வந்து பொதுமக்கள் ஸ்டாலினுக்கு பாய் பாய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா. அது பாத்தீங்களா? நம்மளும் சொல்லிடலாம் பாய் பாய். பாய் பாய். காணொலியும் பாய் இல்ல, காணொலிக்கும் பாய், அவர் போட்டுட்டு இருக்க காணொலிக்கும் பாய் பாய், அவருக்கும் பாய் பாய் ஸ்டாலின் தான். முடிவு கட்டக்கூடிய நேரம் நெருங்கி விட்டது தம்பி, முடிவு கட்டே ஆகும், பாத்துக்கலாம். கண்டிப்பாங்கண்ணா. நன்றி. நான் பாய் பாய் ஸ்டாலின்.